ஜெரோம் ஒரு தீர்க்கதரிசி. இவர் ஒரு முழுமையான மனிதர். ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கு சிறந்த உதாரணம் இவர்தான். ஆண்டவர் இயேசு ஜெரோமோட ஊழியத்தின் மூலமா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு. மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய பிரசங்கி, உபவாசம் பிரார்த்தனையை பற்றி எழுதியிருக்கிறார். 10 times better and 1,000 times more. ப்ராஃபட் ஜெரோம் பெர்னாண்டோ எழுதியிருக்கிறார். உபவாசம் என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல, ஆண்டவருக்காக. உபவாசத்தை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்காக உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை 10 அத்தியாயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களது உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகள் பலன் பெறுவதற்கான அனைத்து விஷயங்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் புது பயணம் தொடங்குவதற்கான அனைத்துமே இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. உங்களது எண்ணம் ஈடேறுவதற்கு இந்த புத்தகத்தை வாசியுங்கள். www.uncommonresources.com தொடர்பு கொண்டு உங்கள் பிரதியை பெற்றுக் கொள்ளுங்கள். Receive as people are receiving here. Open your heart as people are opening hearts here. Worship as people are worshiping. Hallelujah. So the Lord has inspired me to minister to you on ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக the seasons and stages of life. வாழ்க்கையின் காலங்கள் மற்றும் நிலைகளை பத்தி ஊழியம் செய்யணுங்கிற எண்ணத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. And how you need wisdom for it. அதுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஞானம் தேவை? We are on a series called Wisdom. நாம ஞானம் அப்படிங்கிற தொடர்ல இருக்கோம். In the next 30 minutes, அடுத்த 30 நிமிஷத்துல you're going to receive the 2 necessary keys இன்னைக்கு நாம for having a consistent, successful, but most importantly, peaceful life. நிலையான, வெற்றிகரமான, முக்கியமா அமைதியான வாழ்க்கை அமைய 2 முக்கியமான திறவுகோலை பார்க்க போறோம். I'm going to give you 2 keys. உங்களுக்கு 2 திறவுகோலை கொடுக்க போறேன். The seasons and stages of life. வாழ்க்கையின் காலங்கள் மற்றும் நிலைகள். You have to remain solid through different seasons. வெவ்வேறு காலங்களில் நீங்க உறுதியா இருக்க வேண்டியது இருக்கும். The stages of life are very different to the seasons of life. வாழ்க்கையோட நிலைகள் வாழ்க்கையோட காலங்கள்ல இருந்து வேறுபட்டது. For getting through the different seasons of life, you need character. வாழ்க்கையுடைய வெவ்வேறு காலங்களை கடக்கிறதுக்கு உங்களுக்கு குணம் தேவை. Without character, you will not survive different seasons. குணம் இல்லனா வெவ்வேறு காலங்களை உங்களால கடந்து போக முடியாது. To survive the different stages of life, you need wisdom. வாழ்க்கையோட வெவ்வேறு நிலைகளை கடந்து போகிறதுக்கு உங்களுக்கு ஞானம் தேவை. The seasons of life வாழ்க்கையோட காலங்களை you can change, but the stages of life you cannot. வாழ்க்கையோட காலங்களை உங்களால மாத்த முடியும், ஆனா வாழ்க்கையோட நிலைகளை உங்களால மாத்த முடியாது. Let me put some meat to this teaching. இந்த செய்தியில இன்னும் கொஞ்சம் விவரங்களை சொல்றேன். Think of 2 important words: seasons and stages. 2 முக்கியமான வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. காலங்கள், நிலைகள். Let's look at the seasons first. முதல்ல காலங்களை பார்க்கலாம். For which you need character and a solid foundation to survive those seasons. இந்த காலங்களை கடக்க உங்களுக்கு குணமும் உறுதியான அடித்தளமும் தேவை. Psalm 34 verse number 1 சங்கீதம் 34 வசனம் 1 reads like this. இப்படியாக கூறுகிறது. A psalm of David, when he changed his behavior before Abimelech, who drove him away and he departed. I will bless the Lord கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் at all times. அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். Meaning seasons. இதுக்கு அர்த்தம் காலங்கள். The psalmist சங்கீதக்காரர் is making mention of his consistency, அவருடைய நிலைத்தன்மையை இங்கு குறிப்பிடுறாரு. his steadfastness, அவருடைய திடமான நிலை. he's solid, அவர் உறுதியா இருக்காரு. he's unwavering, அசைக்க முடியாதவரா he's a இருக்காரு. man of faith. அவர் விசுவாசத்தின் மனிதரா இருக்காரு. Every day of his life, no matter what the season is, he's praising the Lord at all time. அவரோட வாழ்க்கையில எந்த ஒரு காலமாக இருந்தாலும் அவர் எப்பவும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்காரு. Hallelujah. ஹல்லேலூயா. In different seasons of your life, உங்களோட வாழ்க்கையில வெவ்வேறு காலங்கள்ல can you praise God at all time? உங்களால் ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்க முடியுமா? Seasons change often. காலங்கள் பெரும்பாலும் மாறிக்கிட்டே இருக்கும். You need to have a solid character. உங்களுக்கு உறுதியான ஒரு குணம் தேவை. If not, the season will overpower you. அப்படி இல்லனா அந்த காலம் உங்களை வென்றுடும். First, you have to discern that this is a season.
முதல்ல இது ஒரு காலங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். What does the word season mean? காலம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? 2 Timothy chapter 4 verse 2. 2 தீமோத்தேயு அதிகாரம் 4 வசனம் 2. He tells Timothy, preach the word, be instant, in season and out of season. காலங்கள் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் The பண்ணு. word season here means an inconvenient time. இங்க காலம்ங்கிற வார்த்தைக்கு வசதி இல்லாத நேரம்னு அர்த்தம். Are you listening, my family? நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா குடும்பத்தினரே? When the Bible talks about be present, be on standby, be steadfast, be a person of character, be immovable in different seasons, it's saying when life is inconvenient, don't walk through the back door. When life situations become inconvenient, remain strong, immovable and steadfast. That's what Paul is telling Timothy. வாழ்க்கை உங்களுக்கு ஏத்த மாதிரி இல்லனாலும் நீங்க உறுதியா இருக்கணும்னு பவுல் தீமோத்தேயு கிட்ட சொல்றாரு. Family, seasons change. குடும்பத்தாரே காலங்கள் மாறக்கூடியது. But in changing seasons, you have to be an unchanging Christian. ஆனா மாறக்கூடிய காலங்கள்ல நீங்க மாறாத கிறிஸ்தவராக இருக்கணும். The Bible says you will bear fruit at all times. நீங்க எல்லா காலங்களையும் கனிகளை கொடுப்பீங்கன்னு வேதமும் சொல்லுது. You know the psalm. இந்த சங்கீதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். A blessed man is a ஆசீர்வதிக்கப்பட்ட man மனிதன். compared to a tree planted by the rivers of water. He bears his fruit in season. அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை That போல word இருப்பான். season there means all times. இங்க காலங்கிற வார்த்தை எல்லா காலங்களையும் குறிக்குது. Matthew chapter 7 verse 25, Jesus talks about the different seasons. மத்தேயு 7:25 இயேசு வெவ்வேறு காலங்களை பத்தி சொல்றாரு. Though the storms may come and the winds may blow, my house does not fall. பெருவெள்ளம் வந்து காற்றடித்தும் வீட்டின் மேல் மோதியும் அது அழியவில்லை. Seasons are inconvenient times. காலங்கள் உங்களுக்கு அசௌகரியமான நேரங்களாக இருக்கும். And in those times, you have to remain steadfast, full of faith, rock solid, unshakable and unmovable. அந்த நேரத்துல நீங்க உறுதியா நிலையா அசைக்க முடியாதவராக இருக்கணும். The Bible says in the days of adversity, if you fail, your strength was small. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலம் குறைகிறது என்று வேதாகமம் My சொல்கிறது. family, you will go through different seasons. என் குடும்பத்தினரே நீங்க வெவ்வேறு காலங்களை கடந்து போவீங்க. But if you're rock solid, ஆனா நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா the season comes, the season ends. அந்த காலம் வரும் கடந்தும் போகும். But you will still be bearing fruit. ஆனா நீங்க கனி கொடுக்கறவங்களாவே இருப்பீங்க. Anytime you go through something inconvenient, that's a test of your character, your foundation, and your steadfastness, consistency, and your faith. எப்ப நீங்க அசௌகரியமான காலத்துல இருந்தாலும் அது உங்க குணம், அடித்தளம், திடமான நிலை, நிலைத்தன்மை, விசுவாசத்தை சோதிக்கிற விஷயமா இருக்கும். So what are seasons? Seasons are inconvenient times. காலங்கள்னா என்ன? அசௌகரியமான நேரங்கள். I'm going to tell you something surprising. You don't need wisdom to navigate through seasons. உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு தகவலை சொல்றேன். காலங்களை கடந்து போகிறதுக்கு உங்களுக்கு ஞானம் தேவை. But for stages of life, you need wisdom. ஆனா வாழ்க்கையோட நிலைகளை கடக்க ஞானம் வேணும். We will get to that in a moment. John chapter 5, அத பத்தி கொஞ்சம் verse நேரத்துல பார்க்கலாம். 4. யோவான் அதிகாரம் 5 onwards. வசனம் 4. We are still talking about seasons. நாம இன்னும் காலங்களை பத்தி பேசுறோம். Jesus comes to the marketplace, a place called the Pool of Bethesda. இயேசு சந்தைக்கு வராரு, அதுதான் பெத்தஸ்தா குளம். And he sees a lot of people who are sick in the marketplace. சந்தையில நிறைய நோய்வாய்ப்பட்டவங்கள பார்க்கறாரு. This was not in the temple. ஆலயத்துல அவர் அதை பார்க்கல. My people, I want you to see something. சபையோரே ஒரு விஷயத்தை கவனிங்க. Jesus went out where the money was flowing. இயேசு பணம் வரக்கூடிய இடத்தை நோக்கி போறாரு. The Pool of Bethesda, if you go to Israel, you'll know it is in the hustle and bustle of everyday marketplace life. இஸ்ரேலுக்கு நீங்க போனீங்கன்னா பெத்தஸ்தா குளம் பரபரப்பான சந்தைக்கு நடுவுல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். And Jesus healed a man இயேசு ஒரு மனிதனை குணமாக்குறார். in the marketplace. அதுவும் அந்த சந்தையில. He saw he was there for 38 years. அவர் அங்க 38 வருஷம் இருக்கிறத அவர் And the பார்க்கறார். Bible says in verse number 4 of chapter number 5 of the Gospel of St. John, யோவான் அதிகாரம் 5 வசனம் 4 வேதாகமும் சொல்லுது. for an angel went down at a certain season ஏனெனில் சில சமயம் ஒரு தேவதூதன் அந்த குளத்தில் இறங்கி and stirred the water, தண்ணீரை கலக்குவான். and whoever entered in அந்த நேரத்துல யாரு at that season அதுக்குள்ள இறங்குறாங்களோ was healed. அவன் குணமாவான். But seasons came and seasons went.
பல காலங்கள் வந்து போய்கிட்டே இருந்தது. And there was one man who never got healed. ஆனா ஒரு மனிதன் மட்டும் குணமாகவே இல்ல. Jesus came outside that season. இயேசு அந்த நேரத்துல வெளியே இருந்து வந்தாரு. And said to the man, do you want to get healed? நீ குணமாக விரும்புறியான்னு கேட்டாரு. The man would have said, but it's not my season. ஆனா இது என்னுடைய காலம் இல்லன்னு அவன் சொல்லிருக்கான். Jesus would have said, shut up, rise up, take up your bed and walk. இயேசு நீ வாயை மூடு உன் படுக்கையை எடுத்துட்டு போன்னு சொல்லிருக்கலாம். That's your God for you. இதுதான் உங்களுக்கான தேவன். You are above seasons. நீங்க எல்லா காலத்துக்கும் மேலானவங்க. You don't need a season to prosper. நீங்க செழிக்கிறதுக்கு எந்த காலமும் தேவை. You need a reason to prosper. நீங்க செழிக்கிறதுக்கு ஒரு காரணம் மட்டும் தான் தேவை. There are no good and bad times. நல்ல நேரம் கெட்ட நேரம்னு ஒண்ணு இல்ல. At all times I will praise the Lord. எல்லா காலங்களிலும் நான் தேவனை துதிப்பேன். Somebody is receiving what I'm saying. தெய்வீக ஊழியத்தை பெற மிராக்கிள் டோமுக்கு திரண்டு வர பல சர்வதேச பார்வையாளர்களுக்கு இடையில ருமேனியாவில இருந்து வந்திருக்கிற இந்த பெண்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற திறந்த இதயத்தோட வந்திருந்தாங்க. Where do you come from? Romania. Romania, where? Bucharest. Bucharest. I have not been to Romania. Now, in the spirit, I'm going. ப்ராஃபட் ஜெரோம் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியால மட்டுமே முடியிற விதத்துல அவங்க ஆவிக்குள்ள பேச தொடங்கினாரு. அவங்க விசுவாசத்தை வளர்த்து அவங்கள ரட்சிப்புக்கு தயார் பண்ணாரு. Just to let you know, I'm in Bucharest. I am standing in front of, it's like a legal building. The best way I can explain it, stairs. படிகளா இருக்குமா? This is a legal building. It's like all the lawyers are going there. I am standing there. I go a few meters down. This is like a long stair. தெய்வீகமான துல்லியத்தோட ஆண்டவருக்கும் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மைகளை வெளிப்படுத்தினாரு. அது அவங்களுடைய இருதயத்தை உயர்த்தி அவங்களுக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வந்தது. And you go in, security, it's like an embassy building. ஆமா prophet. I go in. ஆமா. And then I see lawyers. Just lawyers running all over. What's that building? அது ஆபீஸ் பில்டிங். சட்டம் சம்பந்தமான விஷயங்களை செய்வாங்க. ஆமா. You know this place? தெரியும். ஏன்னா நாங்க 2 பேரும் அங்கதான் வேலை செய்றோம். There. ஆமா. In that location? ஆமா. Where I just showed you? ஆமா. ஊக்கம் மற்றும் சத்தியத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொன்னாரு. தேவ மனிதன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. As I come out of the building, பில்டிங்கை விட்டு வெளியே வந்ததும் rows of officers. வரிசையா அலுவலகம் இருந்துச்சு. Big buildings like a financial capital. ஃபைனான்சியல் கேபிட்டல் மாதிரி. ஆமா. And I'm going straight 100 meters அப்படியே கடந்து போகும்போது it's like one of these places in America. I see the Lord prospering you there. அதை தொடர்ந்து ப்ராஃபட் ஜெரோம் அவங்கள ஒருத்தர் எதிர்கொள்ற ஆரோக்கிய சவால்களை பத்தி பேசினார். We need to pray for something very specific. And it's like this thing here. There's a lot of stress. There's a healing that is required for arthritis. ஆமா. எனக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. ஆமா. Prophesy. And this thing here, this is spondylosis. It's like a stiff neck. ஆமா. A stiff neck. Sometimes even difficulty to breathe. ஆமா. It happens even when you're in bed. நீங்க படுக்கையில இருக்கும்போது இது நடக்குமா? This is a spirit of fear. Be healed. சுகமாக்குங்க. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி அவர் கொடுத்த தீர்க்க தரிசனங்களை முழு மனசோட நம்பினதும் அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்தது. So was everything I said true? ஆமா prophet. To what you know as the landscape and geography. I've never been to your office, but see how much God loves. Wow. If I can go to your office now, I can give you a promotion also. ஆமென். நான் உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுக்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய பிரசங்கி உபவாசம் பிரார்த்தனையை பற்றி எழுதியிருக்கிறார். 10 times better and 1,000 times more. ப்ராஃபட் ஜெரோம் பெர்னாண்டோ எழுதியிருக்கிறார். உபவாசம் என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல, ஆண்டவருக்காக. உபவாசத்தை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்காக உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை 10 அத்தியாயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களது உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகள் பலன் பெறுவதற்கான அனைத்து விஷயங்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் புது பயணம் தொடங்குவதற்கான அனைத்துமே இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. உங்களது எண்ணம் ஈடேறுவதற்கு இந்த புத்தகத்தை வாசியுங்கள். The man at the pool of Bethesda was waiting for his season. பெத்தஸ்தா குளத்துல இருந்த மனிதன் அவனுடைய காலத்துக்காக When காத்திருந்தான். Jesus enters, the season has to line up. இயேசு வந்ததும் அந்த காலம் தானா கூடி வந்தது. That is the power of the name of Jesus. அதுதான் இயேசுவுடைய நாமத்தின் வல்லமை. So when it's inconvenient, அசௌகரியமான காலத்திலையும் stand straight.
நேரா நில்லுங்க. Show God that you are serious. ஆண்டவர்கிட்ட நீங்க சீரியஸா இருக்கீங்கன்னு Mark காட்டுங்க. chapter 11 verse 13 and 14. மார்க் அதிகாரம் 11 வசனம் 13 14. Jesus comes to the fig tree. இயேசு அத்தி மரத்துக்கு வராரு. He's hungry. அவர் பசியோட இருக்காரு. Seeing a fig tree far away, அப்போது இலைகள் இருக்கிற ஒரு அத்தி மரத்தை having leaves, தூரத்திலே கண்டு he came to the tree அதில் ஏதாயிலும் to find anything there to eat. அகப்படுமோ என்று பார்க்க But when வந்தார். he came to it, he found nothing அத்திப்பழம் காலம் but இராதபடியால் only leaves. இலைகளை தவிர வேற எதுவுமே Now notice what the Bible says. வேதாகம் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. For the season of figs was not yet. அத்திப்பழம் காலம் இராதபடியால் இலைகளை தவிர வேற எதுவுமே காணவில்லை. So what's the purpose for Jesus? இங்க இயேசுவோட நோக்கம் என்ன? Jesus is the equalizer. இயேசு எல்லாத்தையுமே சமம் படுத்துறவர். Jesus is the stabilizer. நிலைப்படுத்துறவர். Jesus is the energizer. இயேசுதான் வலுவூட்டுகிறார். That means he's the equilibrium of seasons. அதனால எல்லா காலங்களுக்கும் சமநிலையை தரவர். He's coming to a fig tree where the season is not right. பழங்கள் காய்க்காத காலத்துல அவர் ஒரு அத்தி மரத்துக்கிட்ட வராரு. And Kushal, he's expecting this tree to give him fruit out of season. No, you're not listening. Out of season, he wants a tree to give him fruit. ஒரு மரம் கனி கொடுக்கிற பருவத்துல இல்லனாலும் கனி கொடுக்கணும்னு The விரும்புறாரு. world is going this way, Jesus moves you the other way. உலகம் இந்த பக்கத்துல போகுதுன்னா இயேசு உங்களை இந்த பக்கம் கொண்டு போவாரு. With or without a job, God expects you to bear fruit at all. வேலை இருந்தாலும் இல்லனாலும் எல்லா காலத்திலயும் நீங்க கனி கொடுக்கணும்னு விரும்புறாரு. Do you have the character to survive inconvenient season? அசௌகரியமான காலத்தை கடக்கிறதுக்கு தேவையான குணம் உங்ககிட்ட இருக்கா? You need it, my family. உங்களுக்கு அது தேவை என் குடும்பத்தினர். We can measure your maturity by your ability to be strong in inconvenient season. அசௌகரியமான காலத்துல நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கீங்கன்றத பொறுத்து உங்களோட முதிர்ச்சியை அளவிட முடியும். For the seasons of life, you need faith, character, steadfastness, consistency, காலங்களை கடக்க நம்பிக்கை, விசுவாசம், உறுதித்தன்மை வேணும். a good foundation. ஒரு நல்ல அடித்தளமும் வேணும். But for the stages of life, ஆனா வாழ்க்கையோட நிலைகளை கடக்க you need Sophia, உங்களுக்கு தேவை சோஃபியா, wisdom of God. அதாவது தேவ ஞானம். Prophet, please tell us the difference between a season and a stage. காலங்களுக்கும் நிலைகளுக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம் என்னன்னு நீங்க என்ன கேட்கலாம். I will do my best now. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். Deuteronomy 32:11. உபாகமம் அதிகாரம் 32:11 வசனம். As an eagle stirreth up her nest and கழுகு தன் fluttereth கூட்டை over her young, கலைத்து spreadeth abroad her wings, taketh them, beareth them on her wings. Verse 12. So the Lord alone did lead him, கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார். and there was no strange god. அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை. Imagine you are the நீங்க eagle தான் அந்த கழுகுன்னு வச்சுக்கோங்க. and you are in a nest. நீங்க ஒரு கூட்டுக்குள்ள இருக்கீங்க. Seasons are the things that happened outside you. காலங்கள் உங்களுக்கு வெளியே நடக்கக்கூடிய சில விஷயங்கள். Inconvenient season. அசௌகரியமான காலங்கள். No fish to eat. சாப்பிட மீன் இல்ல. Weather is bad. வானிலை மோசமா இருக்கலாம். Those are the seasons of life. இதெல்லாம் வாழ்க்கையின் But காலங்கள். the stages of life ஆனா வாழ்க்கையோட நிலைகள் is when the eagle now has grown to a place it has to leave the nest to learn to fly. இப்ப அந்த கழுகு வளர்ந்துருச்சு, பறக்க கத்துக்கிறதுக்கு கூட்ட விட்டு The போகணும். eagle has to learn to fly. கழுகு பறக்கிறதுக்கு கத்துக்கணும். If it doesn't fly, it will die. அது பறக்கலனா அது இறந்து போகும். You will understand this now. இப்ப இது உங்களுக்கு புரியும். What are the seasons of marriage? ஒரு திருமணத்துல இருக்கிற காலங்கள் என்ன? The first 3 years, turbulence. முத 3 வருஷம் கொந்தளிப்பு. Sorry, first 3 days, honeymoon. மன்னிச்சிடுங்க, முத 3 நாள் தேனிலவு. First 3 years, முத 3 வருஷங்கள் turbulence. கொந்தளிப்பு. Turbulence means it's just you will be tested a little. கொந்தளிப்புனா நீங்க கொஞ்சம் சோதிக்கப்படுவீங்க. After that, the next 12 years, அதுக்கப்புறம் அடுத்த 12 வருஷம் you will notice, okay, things are settling in. எல்லாமே செட்டில் ஆகிறத நீங்க கவனிப்பீங்க. But after you cross 20 years, 25, ஆனா 20-25 வருஷங்கள் now you don't care about seasons. காலத்தை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. Now you're focused on stages. இப்போ நீங்க நிலைகள்ல கவனம் செலுத்துவீங்க. I'm hoping to God that you understand what I'm saying. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். Now on that stage, the man and the woman has to now adjust. அந்த நிலையில கணவனும் மனைவியும் ஒருத்தர் அனுசரிக்க வேணும். There was a season when you took your baby to school. ஒரு காலகட்டத்துல உங்க குழந்தைகளை நீங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவீங்க. And you watched the child go to school. அப்புறம் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போறதையும் நீங்க பாப்பீங்க. That's why to go through stages you need wisdom. அதனால தான் நிலைகளை கடந்து போக உங்களுக்கு ஞானம் தேவைப்படுது. When you don't have wisdom to navigate through the different stages, you destroy what you built in those seasons. வெவ்வேறு நிலைகளை கடந்து போகிறதுக்கு உங்களுக்கு ஞானம் இல்லனா
மத்த காலங்கள்ல நீங்க உருவாக்கி வச்ச எல்லாத்தையுமே அழிச்சிருவீங்க. Let me give you a warning. நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தரேன். Your children will not decide what you like. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க குழந்தைகள் முடிவை எடுக்க மாட்டாங்க. Warning. எச்சரிக்கை. Disclaimer. Disclaimer. Keep it registered. ஞாபகம் வச்சுக்கோங்க. Because that's a different stage. In a different season, they listen to everything you said. There's a stage coming, they will not listen to anything you say. அது வேறு ஒரு நிலை. ஒரு காலத்துல நீங்க சொல்றத அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனா ஒரு நிலை வந்ததோ நீங்க சொல்றத எதையுமே அவங்க கேட்க மாட்டாங்க. How about a business? ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கோங்க. Businesses go through seasons, businesses go through stages. வியாபாரம் ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு நிலையையும் கடந்து போகும். If you are a business owner, நீங்க ஒரு வியாபார உரிமையாளரா இருந்தா your business will go through seasons, your business will go through stages. உங்க வியாபாரம் வெவ்வேறு காலகட்டத்தையும் வெவ்வேறு நிலையையும் கடந்து போகும். If you don't have wisdom, உங்களுக்கு ஞானம் இல்லனா you will look at a season and think it's a stage. You will look at a stage and think it's a season. நீங்க ஒரு காலகட்டத்தை பார்த்து அது ஒரு நிலையினும் ஒரு நிலையை பார்த்து காலகட்டம்னு நினைப்பீங்க. Let me give you an example. நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். Your business, when it is 20 years, உங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சு 20 it can வருஷத்துல go through like a ECG. அது ஒரு ECG மாதிரி போகும். Different seasons. வெவ்வேறு காலகட்டங்கள். But after 40 years, ஆனா 40 வருஷத்துக்கு and the அப்புறம் business is not doing well, உங்க வியாபாரம் சரியா போகலனா it may be time for you to close it because now it's in a different stage. நீங்க அதை மூட வேண்டி இருக்கும். ஏன்னா அது வேற நிலையில இருக்கு. Seasons காலகட்டங்கள் are most often external. பெரும்பாலும் வெளியில இருக்கும். Inconvenient situations. அசௌகரியமான சமயங்கள். Stages நிலைகள் are events. நிகழ்வுகளா இருக்கும். You have to manage those events. My family, I don't want to see any of you disappointed, hurt, lost, busted, disgusted, depressed, and you say, no, God's promises never work for me. It works for everybody. For all the promises of God in Christ are yea and amen. What you lack is wisdom to navigate through these stages. இந்த நிலைகளை கடந்து போக உங்களுக்கு முக்கியமா தேவை ஞானம் தான். Come on now. என்ன சொல்றீங்க? My family, are you getting this? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? John chapter 12, Jesus is speaking and saying, the hour is come யோவான் அதிகாரம் 12ல இயேசு that சொல்றார். the Son of Man should be glorified. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. Verily, verily, I say unto you, except a corn of wheat fall into the ground and die, it abideth alone. But if it die, it bringeth forth much fruit. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தலைத்திருக்கும், செத்தியாகினும் மிகுந்த Jesus பலனை is not கொடுக்கும். speaking of a season. இயேசு ஒரு காலத்தை பத்தி பேசல. He's saying now the stage has come இங்க அவர் என்ன சொல்றாரு? for me to die. சாகறதுக்கான ஒரு நிலை வந்துருச்சு. I am going to be nailed on the cross. நான் சிலுவையில அறையப்பட போறேன். I am not willing to escape this stage. நான் இந்த நிலையில இருந்து தப்பிச்சு போக விரும்பல. It is written, I have to die now. இது எழுதப்பட்டிருக்கு, நான் இப்ப இறந்தாகணும். And he gives the example of a corn of wheat. He says, until a corn of wheat falls to the ground and dies, it cannot enter the next stage. ஒரு கோதுமை மணி நிலத்துல விழுந்து சாகலனா அது அடுத்த கட்டத்துக்கு போகாதுன்னு சொல்றாரு. Different stages. வெவ்வேறு கட்டங்கள். Don't cry. யாரும் அழாதீங்க. In every season, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் he is still God. அவர் எப்பவோ ஆண்டவராய் இருக்காரு. Stages. நிலைகள்லையும் He's God. அவர் ஆண்டவர் தான். Alpha, Omega. ஆல்பாவும் ஒமேகாவும் He's God. அவர் தான் ஆண்டவர். He'll give you the wisdom today இன்னைக்கு உங்களுக்கு ஞானத்தை தருவார். to know how to manage it. அதை சமாளிக்கிறதுக்கான ஞானம். Did you receive this message? இந்த செய்தியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? My prayer is this will remain with you. இதை என்னைக்குமே நீங்க மறக்க கூடாதுன்னு வேண்டி In Jesus' mighty name. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே Amen. ஆமென். Thank you, Lord. நன்றி ஆண்டவர். Those watching us on TV, I hope this was received well by you. டிவில பாக்குறவங்களும் இந்த செய்தியை உள்வாங்கி இருப்பீங்கன்னு நம்புறேன். Make your chair your altar and begin to pray in the Spirit. உங்க சேர உங்க பலிபீடமா நினைச்சுக்கிட்டு உங்க ஆவியில ஜெபிக்க தொடங்குங்க. Remember the seasons, remember the stages. வெவ்வேறு காலத்தையும் வெவ்வேறு நிலையையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Church, business, family, parents, children, marriage. சபை, வியாபாரம், குடும்பம், பெற்றோர், பிள்ளைகள், திருமணம். Think about all of that and seek the wisdom of God. இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்சு ஆண்டவருடைய ஞானத்தை தேடுங்க. Ask him for wisdom now. இப்பவே அவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. What happened? நான் வெளிநாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கிருமியால் எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டுச்சு. அது பெல்ஸ் பால்சி. 2018 ஒரு கிருமியால் எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டுச்சு. என்னால் சிரிக்க முடியாது. என் முகத்தில் இருந்த நரம்புகளால் எனக்கு வலி ஏற்பட்டுச்சு. என்னால் அசையவும் முடியாது. அதனால நிறைய சிக்கல் இருந்துச்சு. என்னோட கண்ணையும் என்னால் திறக்க முடியல.
அவங்க என்னோட இமையை கட் பண்ணிட்டு பிளேட்ஸ் வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. அதோட 1 வருஷத்துக்கு நிறைய எலக்ட்ரிக்கல் தெரப்பீஸும் கொடுத்தாங்க. ஆனா அது உதவி செய்யல. டாக்டர்ஸ் முயற்சியை கைவிட்டுட்டாங்க. நான் இதோட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டாங்க. (2022) க்ளோரியஸ் சர்ச்சை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் என் வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். This is holy ground. Your sickness may have been caused by a spirit. Your sickness might be coming from your bloodline. Whatever it is, Jesus is the solution. Jesus is the solution. இப்போ என்னால நல்லா சிரிக்க முடியுது. என்னோட கண்களும் இப்போ துடிக்கிறது இல்ல. Are you happy? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். What a God. Wow. Hallelujah. Hallelujah. அந்த நாள்ல இருந்து என்னோட சிரிப்பு திரும்பவும் என்கிட்ட வந்ததை என்னால உணர முடிஞ்சது. எனக்கு எந்த வலியும் இல்லை. என்னோட இமையை இழுக்கிற மாதிரி இல்லை. அதுல இருந்து முழுமையா குணமடைஞ்ச மாதிரி நான் உணர்றேன். இதுக்கு முன்னாடி 7 வருஷமா மூக்கு பகுதியில இருந்த எந்த வீக்கமும் இல்லை. என்னோட சிரிப்பு திரும்ப வந்துருச்சு. அதோட என் கண்களும் திறந்திருக்கு. அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போ என்னால கேமரா முன்னாடி போய் சிரிக்க முடியும், என்னால பேச முடியும், போட்டோ எடுக்க முடியும். அது என்னோட நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அதிகரிச்சிருக்கு. இதை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ப்ராஃபிட் மூலமா ஆண்டவரோட மகிமையை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அதுக்காக நான் எப்பவும் நன்றியோட இருப்பேன். I stood in the presence of Almighty God. You will see mirrors split into. Real-time prophecy is my ability to come to you and say your phone is about to ring. This is real-time miracles. The prayer is made here and the person is delivered in hospital. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். வேதாகமம் முழுக்க உடனே என்கிற வார்த்தை இயேசுவின் ஊழியம் தொடர்பாக அடிக்கடி தோன்றும். இந்த அவசரம் மிராக்கிள் டோமில் நடக்கும் ஆராதனை கூட்டத்தில் வெளிப்படுகிறது. தீர்க்கதரிசி ஜெரோமின் ஊழியங்களில் நிகழ்நேர அற்புதங்கள் அசாதாரணமாக நிறைவேறுவதை காணலாம். இந்த அற்புதங்கள் வெளிப்படும் போது தெய்வீக தலையீட்டை நம்மால் உணர முடியும். ப்ராஃபட் ஜெரோம் வரும் வார்த்தைகள் மட்டுமல்ல. இந்த அழகான நோக்கம் எங்கள் PJFM பங்குதாரர்களை தாராளமான மனப்பான்மையால் மட்டுமே உயிர்ப்பிக்க முடியும். அவர்கள் இரக்கத்தை செயலாக மாற்றுகிறார்கள். நாம் ஒன்றாக சேர்ந்து பலருக்கு இந்த நோக்கத்தை நம்பிக்கையாக மாற்ற முடியும். ஒவ்வொரு புன்னகையும், குணப்படுத்துதலின் ஒவ்வொரு கதையும், ஒவ்வொரு மாற்றப்பட்டவரின் வாழ்க்கையும் உங்களது நன்கொடையாலே சாத்தியமானது. நாம் ஒன்றிணைந்து இந்த நோக்கத்திற்கு உயிர் கொடுத்து இன்னும் பல அற்புதங்களை காணலாம். நாடு முழுக்க ஆயிரக்கணக்கானோரின் முகங்களில் புன்னகையை கொண்டு வந்துள்ளார்கள். நம்பிக்கை கொடுத்து வாழ்க்கையை மாற்றும் இந்த திட்டத்தில் பங்கு பெறுங்கள். எங்கள் தீர்க்கதரிசி ஜெரோம் பெர்னாண்டோ மினிஸ்ட்ரீஸின் அறக்கட்டளையை ஆதரிக்க விரும்புகிறவர்களாக இருந்தால் www.prophetjerome.com/AA பார்வையிடவும். இந்த சாட்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு உங்களோட விசுவாசம் மூலமாக உங்களோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மினிஸ்ட்ரியை பற்றி அதிக விவரம் தேவைப்பட்டிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு ஜெபம் தேவையாக இருந்தால் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு எங்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் தயாராக இருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் காலை 6 மணிக்கு ஜீ தமிழில் உங்களை சந்திப்போம்.